வீம்புக்குனே பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதனாலேயே தமிழ் முருகன் பேர் வச்சிருக்காங்க, போட்டிக்குனே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வச்சிருக்காங்க. எப்படி சொல்றது 100% கரெக்ட். தமிழ் முருகன் வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா தமிழ் முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கறது வந்து அழுத்த திருத்தமா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முருகன் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க கிடையாது. அது ஏற்றுக்க முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும்? சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவர்கொண்டா நடித்த படம் கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு. கிங்டம்ன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறாக சித்தரித்து தாழ்வாக சித்தரித்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுலேயும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டருக்கு, ஒரு கெட்டவன் கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்கு முருகன் பேர் வச்சுருக்காங்க. இந்த ஜூனியர் என்டிஆர் முருகனை வச்சு எடுக்கிறாருன்ற சர்ச்சை வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு களமெல்லாம் நம்ம பண்ணால் நிச்சயமாக நல்லா பண்ண முடியும். தனுஷ் வந்து நல்லா நடிப்பார். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த இயக்குனர். அவர் உடனே எடுத்தம் கவுத்தம் நாளைக்கு ஷூட்டிங் போவார் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. எனக்கு எப்போ பிளான் பண்ணுவாங்க சார்? மேபி இன்னொரு ஒரு வருஷம் கூட ஆகலாம். இந்த ஷூட் போகிறதுக்கே ஒரு வருஷம். இந்த கதை அது தேவை, அந்த நாட்கள் வந்து தேவை. இந்த கதையை சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாகவே தனுஷ் அவர்களுடைய பேச்சு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் லுக், வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ஷனில். என்ன சார் திடீர்னு இந்த காம்போவே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் வடச்சென்னை 2க்கு. பட் எந்த இதுவுமே இல்லாமல் திடீர்னு இப்படி வந்திருக்காங்களே, என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே D/V அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். ஏன்னா வந்து வேல்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த வேல்ஸை வந்து தான் குறிக்கிறாரா, D/வேல்ஸா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இது. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா வெரி அன்எக்ஸ்பெக்டட். அதாவது வந்து வெற்றிமாறன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரசன் பண்ணிட்டு இருக்காரு, சிம்பு வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜன் வகைரா அந்த படத்தை கென் கர்னாஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தனுஷோட இந்த காம்போ அது அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் தனுஷ் வெற்றிமாறனுடைய காம்போ எல்லாமே எல்லா படங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், ஆடுகளம், வடச்சென்னை, அசூரன் எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருந்திருக்கு. ஸோ அந்த காம்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண காம்போ இன்றைக்கி புதுசாக மறுபடியும் சேருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. என்ன ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னா அது வடச்சென்னை 2வா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இது வந்து தமிழ் முருகன் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு யானை மேலே பார்த்தீங்கன்னா தனுஷ் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சில் அவுட் ஷாட் மாதிரி இருக்குது. அது ஒரு வேல் வேறு கையில் வச்சுருக்காரு. அப்படியே வர்றது அந்த அந்த எப்படி சொல்லுது, ஷாய் அபயங்கரோட ஃபஸ்ட்டு டைமாக சேர்ந்துருக்கிறார் யார், நம்ம வெற்றிமாறன். ஸோ அந்த மியூசிக்கு, அந்த காம்போ, அந்த ஃபஸ்ட் லுக்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முருகனுடைய வரலாறாக எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேச்சு எழுந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் முருகன் டைட்டில் வைப்பாங்க. நான் வேறு டேரக்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அது அந்த கேரக்டரோட நேம்னு சொல்லி அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் கிடையாது. நல்ல பெஸ்ட்டு டேரக்டர், ரொம்ப ஈஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள டேரக்டர். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா நல்ல ரிசர்ச் பண்ணி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணுவார். நீங்கள் முதல் படம் பொல்லாதவனே எடுத்துக்கங்களேன், ஒரு பைக் லவர் அதை வந்து அழகாக வந்து அந்த படத்தில் முழுக்க காமிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஆடுகளம் அது வேற ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது வந்து தனுஷ் வச்சு எடுத்த படங்களே சொல்கிறேன். வடச்சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வடச்சென்னை மக்களுடைய லைஃபு அது அப்படியே வந்து தத்ரூபமாக வந்து படமாக ஆக்கியிருப்பார் வந்து வெற்றிமாறன். நிறைய விமர்சனங்கள்லாம் கூட இருந்துச்சு. அந்த பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கூட வடச்சென்னை மக்கள் இப்படி தான் பேசுவாங்களா, அப்போ படத்தில் இப்படி தான் காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் கூட இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு படமும் அவருடைய படமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஒரு கதை எடுத்துக்கிட்டாருன்னா அதை ரொம்ப நேர்த்தியாக சொல்லுவார். விடுதலை ஆகட்டும், அசூரன் ஆகட்டும், எல்லா படமும். அப்படி இருக்கும்போது இது நிச்சயமாக பார்த்திங்கன்னா முருகனுடைய வரலாறை எடுக்கிற படமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அதுக்கு நல்லா பொருந்துவார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் முருகர் வேடம் அப்படின்னா நடிகர் சிவகுமார் அவர்களை தான் கூப்பிடுவாங்க. பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அமுல் பேபி மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளந்தியாக பால் வடிகிற முகமாக அவர் முருகர் வேடம் அந்த கிரீடெல்லாம் போட்டு வந்தால் அப்படியே முருகரே வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படங்களில் முருகரை
பார்த்துருக்கோம். கோவில் சிலையாகட்டும் எங்கேயுமே பார்த்திங்கன்னா முருகர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஒரு மாதிரி குட் லுக்கிங்காக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு அட்ராக்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு காலத்தில் சிவகுமார் அவர்கள். இப்போ தனுஷ் அதுக்கு பொருந்துவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கு, அந்த மாதிரி ஒரு ஹைட்டு. ஸோ அது நிச்சயமாக தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் நல்ல நடிகர். அதாவது வந்து அவர் வந்தப்பெல்லாம் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து செதுக்கி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஆக்டர். அதாவது நீங்கள் வந்து நடிகர்களை வந்து பல விதமாக பிரிக்கலாம். கமர்ஷியல் வேல்யூ உள்ள நடிகர்கள் இருப்பாங்க. ஆனால் சில நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிப்பாங்க, அந்த திறமை இருக்கும் அவங்களுக்குள்ள. நீங்கள் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேர் நம்ம ரகுவரன், அப்புறம் இப்போ தனுஷ்லாம் நம்ம சொல்லலாம். தனுஷ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டராகவே மாறி அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு ஃபுல்லாகவே வந்து இன்வால்மெண்ட்டோடு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இன்றைக்கி நிறைய படங்கள் தேசிய இது வாங்கிட்டாரு, பாலிவுட்டில் நடிச்சிட்டாரு, ஹாலிவுட்டில் நடிச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய உயரம் ஒரு சாதாரணமாக ஒரு துளுவத இளமை வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அவர் நிற்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா, அது மிகப்பெரிய இடமா இருக்குது, தனி இடமா இருக்குது. அவருக்கான இடம் வேறு யாரும் அவரை காம்படிட் பண்ண முடியாது. அவருடைய நடிப்பை யாரும் டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு நடிப்புக்கு காம்படிட்டராக ஒருத்தர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம கமலஹாசன்லாம் விட்டுறலாம், வர முடியுமா அப்படின்னா வர முடியாதுங்கிற அளவுக்கு போய் அந்த உயரத்தில் நிற்கிறாரு. ஸோ அவருடைய பெஸ்ட்டு படமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவருடைய காம்பினேஷனில் இது நிச்சயமாக வேறு மாதிரியான படமாக இருக்கும். வெற்றிமாறன் தனுஷ் ரெண்டும் வட சென்னையில் பார்த்த காம்பினேஷனும் இதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன். டோட்டலாகவே என்டையராகவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக வரும். நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. இப்போது எதுக்கு சார் இப்போ ரொம்ப அவசரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எங்கேயுமே ஒரு பேச்சே இல்லை, மறுபடியும் வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் காம்போ வரப்போகுதுன்ற ஒரு பேச்சுமே இல்லை. அப்படிங்கும்போது அவசரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த பக்கம் பார்த்தா தெலுங்குல வந்துட்டு என்டிஆர் திரிவிக்ரம் வந்து முருகனோட பயோபிக் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு, அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க. அது வந்துட்டு பார்ன் இன் நார்த் பட் வர்ஷிப் இன் சவுத் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே கும்பிட்றாங்க ஆனால் பிறந்ததெல்லாம் அங்கே அப்படின்ற அந்த இதுக்கு ட்ரிகர் ஆகி இவங்க வீம்புக்குனே பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. அதனாலேயே தமிழ் முருகன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வெறும் போட்டிக்குனே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது 100% கரெக்ட். தமிழ் முருகன் அப்படிங்கிறதுனுடைய டைட்டிலு அது ரொம்ப அட்ராக்டிவான டைட்டிலு. அது என்னுடைய பர்டிகுலராக தமிழ் முருகன் முருகன் தானே தமிழ் முருகன் வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, தமிழ் முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கிறத வந்து அழுத்தந்திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ முருகனை வந்து தமிழ் கடவுள் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் தான். நம்ம தமிழர்கள் வந்து முருகனை வந்து பார்த்திங்கன்னா வழியாக வழிபட்டுட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கை அப்படின்னா முருகன் உங்ககிட்டே இருக்காரு, என்கிட்டே இருக்காரு. முருகனை தேடி போனால் நமக்கு வந்து ஆபத் பாண்டவனாக இருப்பார், நமக்குள்ள கஷ்டங்களை நீக்குவார், நமக்குள்ள பிரச்சனையை நீக்குவார் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துப்பீங்க. எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் வெயிலெல்லாம் போய் களைச்சி போய் வந்து உட்காந்தாங்கன்னா, வீட்டில் உட்காந்தாங்கன்னா அந்த ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு முருகா அப்படின்வாங்க, முருகா அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் அந்த அளவுக்கு வந்து பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு கடவுளாக முருக கடவுளை நம்ம பார்க்குறோம். முருக கடவுளை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுளா அப்படின்னா தமிழ் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு அப்படி தான் சொல்லுது. புராண கடவுள் காலத்து விஷயங்கள்லேனே நீங்கள் பார்த்து ரொம்ப டீட்டெயிலாக போகணும். அது எப்போ இருந்தார், எந்த காலகட்டங்களில் வாழ்ந்தார், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர்னு சொல்கிறாங்க. முருகனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்ந்த ஒரு மனிதர் தான். நமக்காண்டி வந்து எப்படி சொல்கிறது, இப்போ படைக்கு போய் போர் பண்ணி நமக்காண்டி நம்மளுடைய பிரச்சனைகளை தட்டி கேட்டு நம்மளோட வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. தைப்பூசம் கொண்டாடுறாங்க இல்லையா? தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு அதை பற்றி பெருசாக என்ன நினைக்கிறாங்கன்னா, அது முருகனுடைய பிறந்த நாள்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அது அப்படி கிடையாது. முருகன் வந்து கடவுளாக மாறின நாள் தான் தைப்பூசம். தை மாதத்தில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகன் வந்து எப்படி சொல்கிறது, ஒளி ஞானம் பெற்று, அதாவது வந்து இந்த வெளிச்சத்தில் அவருடைய உருவம் வந்து அப்படியே வந்து காற்றில் கரைஞ்சு போய் அப்படி கடவுளாக மாறின நாள் தான் வந்து தைப்பூசம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வாழ்ந்த ஒருத்தர், நமக்காண்டி போராடின ஒருத்தர், நமக்காண்டி நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தட்டி கேட்டு நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் சால்வேஷன் கொடுத்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு கடவுள் அப்படின்னு தான் முருகர் கடவுளை வந்து இன்னமும் நம்புகிறாங்க. அது முழுக்க தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறது ஆதாரங்களோட, பல ஆதாரங்களோட, நிறைய அரிய ஆதாரங்களோட பல பேர் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது
அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அந்த தமிழ் கடவுள்னு சொல்கிற அந்த அந்த முருகக் கடவுளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் யாருமே அந்த ஸ்டோரியை டச் பண்ணல. இது புராண கதை தான், ஆனால் வந்து அந்த அந்த வரலாறை வந்து யாருமே டச் பண்ணல, படமாக எடுக்கலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா காயின் பண்ணுறாங்க. அதாவது காயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு எலிமெண்ட். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல படங்கள், அதாவது பல சரித்திர கதைகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பொன்னியின் செல்வம் வந்துச்சு, மக்கள் ஆசைப்படுறாங்க, மக்கள் விருப்பப்படுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ராஜராஜ சோழன்லேருந்து பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கப்பலொட்டிய தமிழ்லாம் பார்த்துருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மக்களுக்கு. அப்போ சினிமாவே புதுசு அப்போல்லாம். அப்போது ஒரு எது எடுத்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படங்கள். ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு சினிமா வேறு ஒரு கிராஃபுக்கு போய் வேறு மாதிரியான படங்கள், பலவிதமான படங்கள், எத்தனையோ விதமான ஜேர்னலில் படம் ட்ராவல் ஆகி மறுபடியும் எங்கே வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி அந்த புராண படங்கள், அப்புறம் சரித்திர படங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க. பொன்னியின் செல்வன் மாதிரி இப்போ நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்ஸ்லாம் பல பேர் எடுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வரிசையில் இந்த படம் வந்து எடுத்து ஒரு பெரிய மேஜிக் பண்ண முடியும். அதாவது நான் சொல்கிறது வியாபாரத்தில் பெரிய மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முருகனை வந்து பேஸ் பண்ணி முருகக்கடலை வந்து படமாக எடுக்கிறாங்க. அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கிறாங்க. அதில் வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து திருவிக்ரம் வந்து டைரக்ட் பண்ணுறார். அவர் நல்ல டேரக்டர் தான், அதில் எல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட படைப்புகள். இன்றைக்கி வந்து ஒரு படம் அப்படின்னா நம்ம தமிழ் படங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படங்கள், இந்தியன் லாங்குவேஜ் படம்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை கோடி செலவழிக்கிறாங்கன்னே தெரியாது. செலவும் பண்ணுறாங்க, அதுக்காண்டி மெனக்கெட்டு எடுக்கக்கூடிய இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. நான் டேரக்டராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், எடிட்டராகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல நல்ல கிரியேட்டர்ஸ், நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப க்ரியேட்டிவிட்டியோடு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு கிராண்டான படைப்பாக வந்து எடுக்க போகிறாங்க. அதில் என்ன சர்ச்சை ஆயிடுச்சு அப்படின்னா, முருகன் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய கதைப்படி சொல்ல வராங்க. ஸோ அதை வந்து நம்ம தமிழர்கள் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க கிடையாது. அது ஏற்றுக்க முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்மளுடைய தமிழ் கடவுளாக நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ் கடவுள் தான். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடு நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பல இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா வேறு மாநிலங்கள்லேருந்து தான் கூடலாம் நம்ம பழனிக்கு வந்து கும்பிட்றாங்க. அதுவும் சொல்லப்போனால் 60% கேரளாலேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க முருகனை கும்பிட்றதுக்கு. ஸோ எல்லா இடங்களையும் முருகனை வழிபடுறாங்க. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரில் வந்து முருகனை வழிபடுறாங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அங்கே எங்கேயும் வழிபடலேன்னு நம்ம சொல்ல முடியாது, வழிபடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள், நம்மளுடைய கடவுள், நம்ம கடவுள், தமிழ் மக்கள் கொண்டாடுற கடவுள், தமிழ் கடவுள்னு சொல்லும்போது அது வந்து நார்த் இந்தியாவில் பிறந்த கடவுள்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க முடியாததுனால விமர்சனங்கள் நிறையா வருது, எதிர்ப்புகள் நிறையா வந்திருக்கு. அந்த தெலுங்கு படத்துக்கு ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற தெலுங்கு படத்துக்கு வார் ஆஃப் காடுன்ற பேரில் அந்த படம் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் கடவுள், அவர் நார்த் இந்தியாவில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவர் வந்து தவறாக, அதாவது நம்மகிட்ட இருந்து அந்நியப்படுத்தி தவறாக சித்தரித்து படத்துக்காண்டி, அதாவது கமர்ஷியல் மோட்டிவ்காண்டி, கமர்ஷியல் வேல்யூ, அதாவது இந்த படம் இதை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போனால் நிச்சயமாக ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகுபலி அந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம், அப்புறம் அந்த காந்தாரான்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம், கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கப்புறம் கிராண்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தை கொடுக்குது. 1000 கோடியை தாண்டுது, 2000 கோடியை தாண்டுது. வேர்ல்டு வைட் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குன்னும் போது ஸோ பேன் இண்டியா படமாக அதை மாற்றி, அது ஜூனியர் என்டிஆருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, மாற்றி அதை வந்து முருகனை வந்து சித்தரிக்கிறது, அதை வந்து தாழ்வாக சித்தரித்து ஒரு முருகன் தவறான செய்திகளை, அதாவது உண்மைக்கு புறம்பான சித்தரிக்கப்பட்ட செய்திகளை, பொய்யாக சித்தரிக்கப்பட்ட தகவல்களை அந்த படத்தில் வச்சு அந்த படத்தை எடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வருது. ஏன்னா அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவருங்கிறாங்க, அது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவனே எங்கே பிறந்தார்? இமயமலையில் தானே சிவன் இருந்தார், அப்போ இமயமலை வட மாநிலத்தில் தானே இருக்குது, அப்போ சிவனுக்கு பிறந்த மகன் தானே முருகன் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே டிபேட்டபிள் தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிவன் வந்து முருகன் இருந்த காலத்துக்கு முன்னாடி 10,000 வருடங்களுக்கு முன்னாடி சிவன் இருந்தார் அப்படிங்கிறாங்க. சிவனுடைய மகனாகவே முருகன் இருக்க முடியாதுங்கிறாங்க. நிறையா இதெல்லாம் இதுக்குள்ளே போனோம்னா அது தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் என்ன அப்படின்னா இதை வந்து நம்மளுடைய தமிழ் கடவுளை தவறாக சித்தரித்து காட்டுவாங்களோ அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது. திருவிக்ரம் நல்ல இயக்குனர் தான். ஆனால் இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிளில் விமர்சனம் பண்ணுறாங்க. அது எந்த ஆங்கிள் அப்படின்னா, நம்ம ஒரு வம்சி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாகவம்சின்னு நினைக்கிறேன், அந்த
தயாரிப்பாளர் லக்கி பாஸ்கர்லாம் பாஸ்கர்லாம் எடுத்திருக்காரு, நிறைய படங்கள் தெலுங்கில் எடுத்திருக்காரு, நிறைய நல்ல நோன் ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்களேன். சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேவர்கொண்டா நடித்த படம் கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு. கிங்டம்ன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறாக சித்தரித்து தாழ்வாக சித்தரித்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுலேயும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது, ஒரு கெட்டவன் கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு முருகன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த கெட்டவன் கேரக்டர் வந்து முருகன் பேர் வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் அது நம்மளை ஈழத்தமிழர்களை தவறாக சித்தரித்த படம். அந்த படத்தை எடுத்த அந்த கெட்டவன் கேரக்டரில் முருகன் பேரை வச்ச அந்த தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை எடுக்கிறார். இந்த ஜூனியர் என்டிஆரோடைய படத்தை இருக்கிறார். இதுக்கும் வம்சி தான் வந்து ப்ரொடியூசர்னும் போது அவர் எப்படி இந்த படத்தில் முருகனை எப்படி நல்லவராக காமிப்பாங்க? அப்போ முருகன் நல்லவராக தான் காட்டி ஆகணும், நல்லவராக தான் காட்டுவாங்க. ஆனால் திரிக்கப்பட்ட, அதாவது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்களை வந்து ஃபென்டசின்னு சொல்லுவாங்கல்ல, இல்லாதது பொல்லாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புராண கால படங்கள் எப்போவுமே கொஞ்சம் ஃபென்டசி கலந்து தான் இருக்கும். முழுக்க முழுக்க ரியாலிட்டியோடு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி தான் ஒரு அந்த ஃபீல் கொடுத்தா தான் அந்த படம் வெற்றி அடையும். அதில் தவறான விஷயங்களை சொல்லுவாங்க, முருகனை வந்து தாழ்வா சித்தரித்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எதிர்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த சூழலில் இந்த படம் இது வந்து பல வருடங்களாக இது வந்து திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ப்ராஜெக்டா அப்படின்னு நமக்கு தெரியல. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இந்த வட சென்னை, அப்புறம் இப்போ அரசன் எடுக்கிறார் இல்லையா, இந்த மயிலாப்பூர் சிவகுமார்னு ஒரு ரவுடியோட கதையை பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி கதைகளை கையாளக்கூடியவர், எளிய முறையில் கையாளக்கூடியவர், ஈஸியாக அதை போய் பார்த்து பேசி. இதை கூட எப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வம்னு பார்த்தீங்கன்னா வட சென்னையில் பார்த்து அவரோடைய இருந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு தான் வட சென்னை எடுத்தார் தனுஷை வச்சு. இப்போ இந்த அரசன் படமே எடுத்திங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமாருங்கிற ரவுடி அவர் வாழ்ந்த காலத்தில் பல காலகட்டங்களில் அவர் போய் பார்த்துருக்கார். யார்? வெற்றிமாறன் பார்த்துருக்காரு, அவரோட பேசியிருக்காரு. நடந்த சம்பவங்களை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ரெக்கார்டெல்லாம் பண்ணி அவர் கொடுத்த சில டைரிகள், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுக்கிறார், அரசன் படத்தை. இப்போ இந்த படம் எப்படி சார் எடுப்பார்? இது செட் ஆகுமா அவருக்கு? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து அவருடைய செட் ஆகுமா செட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எடுத்தார். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு படத்தை இது வரைக்கும் எடுக்கல. மௌனராகம் மாதிரி படம் எடுத்தார், தளபதி மாதிரி படம் எடுத்தார், நாயகன் மாதிரி படம் எடுத்தார், பாம்பே எடுத்தார், ரோஜா எடுத்தார், வேறு மாதிரி சொல்கிறேன், அலைப்பாய் எடுத்தார், டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் படங்கள் எடுத்தார். அவர் தானே வந்து பொன்னியின் செல்வன் எடுத்தார். பொன்னியின் செல்வர் அவரால் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். எப்போவுமே அப்படின்னா நல்ல கிரியேட்டர்ஸ், அதான் சொல்கிறேன்ல. இப்போ வந்து சங்கர் வேல்பாரி எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியன் படம் எடுத்தார், ஜீன்ஸ் படம் எடுத்தார், சங்கருடைய பாய்ஸ் படம் எடுத்தார். முதல் படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான படமாக இருக்கும். இப்படி வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான படங்கள் எடுத்தவர் தான். இப்போ வந்து வேல்பாரிங்கிற படம், அதுக்கான உழைப்பும் அதுக்கான படம் எடுக்கிற விஷயமும் தனியாக இருக்கும். நிச்சயமாக ஈஸியாக எடுத்துட முடியாது. ஸோ அது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியும். ஏன்னா அந்த கிரியேட்டர்ஸ்னுடைய வேல்யூ தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகுபலியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம்? அந்த இயக்குனர் தான் காரணம். அந்த இயக்குனருடைய அந்த தொழில்நுட்பத்தை கரெக்டாக கையாண்டு அந்த கதை சொல்கிற விதத்தை கரெக்டாக நகர்த்தி போனதுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி வந்து பாகுபலி படத்துக்கு கிடைச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும், வெற்றிமாறன் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டராக நம்ம எடுத்துக்கவே முடியாது. எந்த காலத்துலையுமே நம்ம அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வெற்றிமாறனை கொண்டு வர முடியாது. வெற்றிமாறன் ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்கள் எடுக்கக்கூடிய, ரொம்ப லைக் பண்ணி ஈஸ்தட்டிக் சென்ஸோட, சொல்லப்போனால் சினிமாவை நேசித்து விரும்பி லவ் பண்ணி சினிமாவை லவ் பண்ணுறாரு வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள். அவங்களாம் எப்படின்னா ஒரு கதையை கொடுத்தா அதுக்கான எஃபர்ட் போடுவாங்க. இப்போ வந்து இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த படத்தை உடனே தொடங்குவாங்களா அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான். ஏன்னா அப்படின்னா இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது உங்களுக்கு டைம் வந்து தேவைப்படும். இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் வருவார். ஆமாம், இல்லை நிச்சயமாக தேவைப்படும் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து இது முன்னாடியே வந்து ப்ரீ ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். உண்மையாக சொல்லப்போனால் அப்படி ஒரு எண்ணங்கள் தனுஷ்க்கும் இருந்திருக்குமா இல்லை வந்து வெற்றிமாறனுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். நான் யூகம் பண்ணுறது என்ன அப்படின்னா முழுக்க என்னுடைய யூகம் தான். அது என்ன அப்படின்னா, இந்த ஜூனியர் என்டிஆர் முருகனை வச்சு எடுக்கிறாருன்ற சர்ச்சை வந்து வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு களம், அதாவது வந்து அங்கே சர்ச்சை கிளம்பியிருக்கு. இந்த சப்ஜெக்டை நம்ம பண்ணால் நிச்சயமாக நல்லா பண்ண முடியும். தனுஷ் வந்து நல்லா நடிப்பார், அதுக்கான எஃபிஷியண்ட்டான ஒரு நடிகர். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த இயக்குனர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் உடனே எடுத்தோம் கௌத்தம் நாளைக்கு ஷூட்டிங் போவார் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காது. எனக்கு எப்போ பிளான் பண்ணுவாங்க சார்? மேபி இன்னொரு ஒரு வருஷம்
வருஷம் கூட ஆகலாம். இந்த ஷூட் போகிறதுக்கே 1 வருஷம் இது இந்த கதை அது தேவை, அந்த நாட்கள் வந்து தேவை. இந்த கதையை முழுமையாக ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பவுண்டட் எடுத்துகிட்டு போகிற கேரக்டரும் கிடையாது. அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிறது அந்த ஸ்பாட்டில் போய் எடுப்பார். விடுதலை படம்லாம் நம்ம கேள்விப்பட்டோம், காட்டுக்குள்ளே வச்சு எடுத்தார். எத்தனை நாட்கள் எடுத்தார்ன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு காட்சி எடுப்பார். அந்த காட்சியை எடுக்கும் போதே அவருக்கு திருப்தி இல்லைன்னா மறுபடியும் எடுப்பார், எடுத்து போட்டு அவருக்கு திருப்தி இல்லைன்னா மறுபடியும் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர். சில படைப்பாளிகள் ரேராக தான் இந்த மாதிரியான படைப்பாளிகள் வருவாங்க. அந்த மாதிரி வரிசையில் ஒரு படைப்பாளி தான் வெற்றிமாறன் போது. இது வந்து முருகனை பற்றிய வரலாறா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது முருகனை பற்றிய வரலாறு தான். ஆனால் அந்த முருகனை பற்றிய வரலாறு எடுக்கும்போது அவ்வளவு எஃபர்ட் இல்லாமல் வெற்றிமாறன் வந்து வாங்க ரெடி, கதை ரெடி, அறிவுமதி வந்து அவர் பண்ணுற கதை. அவர் வந்து என்னதான் பவுண்டட் வச்சிருந்தாலும் அஸ் அ டேரக்டர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது அவர் தானே செயலாக்கப்படுத்துறார். அவர் அறிவுமதியினுடைய கதைக்கு உயிரோட்டம் கொடுக்க போகிறது யார்? திரையில் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து உயிரோடு இருக்கணும். அதாவது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபீல் ஆகணும், அவங்களாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னா இட் வில் டேக் டைம். இந்த மாதிரி கதைகளை வந்து எடுத்தோம் வாங்க போகலாம் நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்றது போக முடியாது. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் படமோ கிடையாது. ஸோ நிறைய டீட்டெயிலிங் தேவைப்படும். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம பேசுகிற 4-5 விஷயத்துக்கே பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படமாக முழு நீள படமாக ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படமாக காமிக்கும்போது அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உண்மையாகவும் இருக்கணும், நம்பகத்தன்மையோடையும் இருக்கணும், அதே நேரத்தில் படமும் கிராண்டியராக இருக்கணும். அப்படின்னும் போது அது அவ்வளவு சீக்கிரம் வெற்றிமாறன் வந்து எடுத்து ஷூட்டிங் நாளைக்கே போவாரா அப்படின்னா போக மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி வந்து அரசனில் வந்து பிஸியாக இருக்கார். ஒரு பக்கம் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், இன்னொரு பக்கம் ராஜன் வகைராவும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 படம் இவ்வளோ சீக்கிரம் முடிகிறதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா வந்து இது அவர் மைண்டில் இருக்கிற ஸ்கிரிப்ட். இது வந்து வட சென்னைனா வெற்றிமாறனுக்கு அதான் சொல்கிறல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து கைக்குள்ளே இருக்கும். அந்த கைப்பதம் அவருக்கு இருந்ததுனால அவர் இதை எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸோடு போயிருக்காரு. அது ராஜன் வகைராவும் கிட்டத்தட்ட இதனுடைய சிமிலாரிட்டி தான், சாயல் உள்ளதான். அந்த ராஜன் கதாபாத்திரம் வட சென்னையில் வந்துச்சுன்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அதனால் இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். இது முன்னாடி இருந்திருக்குமா உள்ள அப்படின்னா இது முன்னாடி இருந்திருக்கும். அப்போ இது ஒரு 2028க்கு மேலே தான் எதிர்பார்க்கவே முடியும். இது வந்து இன்னும் 1 வருடங்களாவது ஆகும் படப்பிடிப்புக்கு போகிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நீங்கள் வந்து லொக்கேஷன் பார்க்கணும், எல்லாம் இல்லை, பல விஷயங்கள் இருக்குல்ல. இது முருகன் மட்டும் தனுஷன் தான் மட்டும் பத்தாது, யார் எல்லாமே இருக்குல்ல. இதுக்குள்ள டோட்டலாக ஒரு குரூ இருக்குது. அதில் யார் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஆர்ட் டைரக்டராக யாராக இருக்கலாம், கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடிகர்கள் யாராக இருக்கலாம், சின்ன நடிகர்களாக இருந்தாலும் நல்ல பண்பட்ட நடிகர்களால் தான் அந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து சிஜி பண்ணுறவங்கலேருந்து பல விஷயங்களுக்கு சிஜிக்கே பல வருஷங்கள் ஆகும் நினைக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது உடனே தொடங்கக்கூடிய ப்ராஜெக்டாக நான் பார்க்கல. ஆனால் நடக்க போகிற ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்டாக இருக்கும். வெற்றிமாறனுடைய கேரியர்லேயும் சரி, தனுஷோட கேரியர்லேயும் சரி, சாயபேங்கிற மியூசிக் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் அது எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எடுக்கணும் அப்படின்னா எடுக்கணும், அதான் உண்மை. நம்ம தமிழ் மக்களுக்கான கடவுள், நம்ம தமிழ் கடவுள் முருகன் போது தமிழ் முருகன்ற டைட்டிலில் வெற்றிமாறன் தொடங்கி இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம பண்ணாதனால தான் தெலுங்குக்காரன் டச் பண்ணுறான். நம்ம பண்ணோம்னா அவன் டச் பண்ண மாட்டான். இதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட தனுஷ் அவர்களுக்கே தெரியாது போல் அந்த அளவுக்கு ஏக்கச்சக்க படங்கள் அவர் கமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நிறைய படங்கள் இருக்குது லைனப்பில். அப்படிங்கும்போது இப்போ அந்த கொடி அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரீசெண்டாக பார்த்தோம். இவ்வளோ வருஷங்களாகவும் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ அது வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. கொடி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை காரில் முன்னாடி வச்சுட்டு போகிறாங்க தனுஷ் அவர்களோட கொடி. அப்படிங்கும்போது பின்னால் அவருக்கும் அந்த அரசியல் ஆசை அப்படின்றது இருக்கா? நிறைய மேடைகளில் வேறு நிறைய பேசுகிறாரு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து வெற்றி அடைந்து முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே அரசியல் ஆசை நடிகர்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு. சினிமா அரசியல் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் அண்ணாவிலேருந்து, கலைஞர் அவர்களிருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா அம்மையார்லேருந்து இப்போ விஜய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க. அப்படின்னும்போது ஒரு சினிமாவையும் அரசியல் நம்ம பிரிக்க முடியாது. சினிமா கலைஞர்கள் எப்போவுமே அரசியலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்தில் எஸ்எஸ்ஆர் இருந்தார், மேஜர் சுந்தரராஜன் இருந்தார், பல பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சிவாஜி கணேசன் அவருக்கே ஒரு காலகட்டத்தில் அரசியல் ஆர்வம் இருந்தது. காங்கிரஸ்லாம் இருந்தார், அதுக்கப்புறம் தனித்து போட்டியிட்டார். அதாவது வந்து எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு அப்புறம் ஜானகி அம்மையாரோடு சேர்ந்து அவர் போட்டியிட்டார். ஆனால் வெற்றி காண முடியலைங்கிறது தான் உண்மை. ரஜினிக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருந்ததா இல்லையா, அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரா அப்படின்னா வரணும்னு நினைச்சாருங்கிறது 100% உண்மை. ஆனால் ரஜினி எப்படின்னா எல்லா நேரங்கள்லையுமே ஒரு தயக்கத்தோடே இருந்தார். ஒரு டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே எப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை
அதை டிசைட் பண்ணணும். டிசைடிங் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கிடணும். அது இறங்குறதுக்கு பயம் ரஜினிகாந்த் இருந்துகிட்டே இருந்துச்சு. போனால் ஜேப்பமா தோப்பமா, வெற்றி அடியுமா தோல்வி அடியுமா, ஒருவேளை தோல்வி அடிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து ரஜினிகாந்த் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் ரஜினிகாந்தினுடைய அரசியல் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. அரசியல் ஆசை வந்து நிராசையாக போயிடுச்சு. அதுதான் உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 படம் நடிச்சிருக்காரு. ஏஜ் அபவுட் 51 தான். இன்றைக்கி வந்து முதலமைச்சராக வந்து இன்றைக்கி 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அந்த நாட்காலையில் வந்து உட்காந்துருக்காரு. அப்படின்னா அவருடைய அந்த முடிவு ரொம்ப தெளிவான ஒரு முடிவு. வரேன் அப்படின்னு வந்தார், கட்சி ஆரம்பித்தார், மாநாடு நடத்தினார், பிரச்சாரத்துக்கு போனார். 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட்ட சூழல் இருந்தது. தனித்து போட்டிட்டார். இந்த வெற்றி புரியுது உங்களுக்கு. இந்த வெற்றி இப்போ விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி பல வருடங்களுக்கு முன்னாடி 77 எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்து வந்தவர். கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் எல்லாம் விட்டுருங்க, சினிமாலேருந்து வந்தவங்க தான். அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்க வேற வடிவத்தில் இருந்தாங்க. ஒரு நடிகராக இருந்து திரை பிரபலம், ஒரு மக்களுக்கு அறிமுகமான ஒரு நாயகனாக இருந்து வந்தது. தனியாக கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அந்த மாஸ் வந்து இன்றைக்கும் இருக்குது. எம்ஜிஆருடைய பாட்டிலே இருக்கும், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். அந்த பேச்சு இன்னைக்கு இருக்குல்ல. எம்ஜிஆரை பற்றி நம்ம பேசாமல் இருக்கோமா? பேச தவிர்க்க முடியல. மறைஞ்சே 40 வருஷத்துக்கு மேலாச்சு, தவிர்க்க முடியல. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாஸ் ஃபிகராக வந்து எம்ஜிஆர் இருந்தார். அந்த மாஸ் ஃபிகர் வந்து அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே இல்லை. நடுவில் ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்தால் கூட அந்த ஏடிஎம்கேன்ற கட்சிக்கு அவங்க தலைமை ஏற்றாங்க. அந்த கட்சி பின்னாடி அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அவங்க வந்து நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சீஃப் மினிஸ்டராக, அதெல்லாம் நம்ம எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியாத வெரி கேப்பபிள் சீஃப் மினிஸ்டராக வந்து அவங்க இருந்தாங்க. ஆளுமையோடு வந்து அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இருந்த ஜெயலலிதா அம்மையாரை ஏன் லிஸ்ட்டில் எடுக்கலைன்னா, அவங்க வந்து ஒரு கட்சிக்கே அவங்க தலைமையேற்று ஜெயிச்சாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஜெயிச்சார். அந்த ஃபேம் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஜிஆருடைய ஃபேம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அது தொடங்கி பல வருஷங்கள் ஆச்சு. 50 வருஷம் பக்கத்தில் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு அது கிடைச்சிருக்கு. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 50 வருஷம் இருக்கா? ஒரு நடிகன், ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு, மக்களுக்கு பிடித்த தலைவன் உருவாகிறதுக்கு அந்த இடத்தை இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்கள் எல்லாருமே அடைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அங்கே தான் அவங்களுக்கு மைனஸ். இப்போ நீங்கள் கமலஹாசனுடைய ஒரு அறிவாளி வேணுமா, கமலஹாசனோட ஒரு புத்திசாலி வேணுமா, கமலஹாசனோட ஒரு உலக ஞானம் தெரிந்த ஒருத்தர் வேணுமா? அரசியலுக்கு வந்து கமலஹாசனுடைய அரசியல் வாழ்வு என்னாச்சு எல்லாருக்கும் தெரியும். பாக்யராஜ் அவர்கள் வந்தார், டி ராஜேந்திரன் வந்தார், நம்ம ராமராஜன் வந்தார், கார்த்திக் வந்தார், விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அவருக்கான வெற்றி அவருக்கு கிடச்சிச்சு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்பயும் நான் மறுபடியும் சொல்கிறேன், துணிஞ்சு வந்தார். என்னன்னா அதாவது வந்து ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் அவர்கள் 2 பேருமே இருந்தாங்க. 2 பேர் மிகப்பெரிய ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள். அவங்க 2 பேர் இருக்கும்போது விஜயகாந்த் வந்து வரேன் அப்படின்னு வந்தார் இல்லையா, அதுக்கு தான் அவருக்கு அந்த வெற்றி கிடைத்தது. ஆனால் சூழல், அவருடைய உடல்நிலை வந்து பின்னடைந்து அவர் வந்து அவர் இலக்கையை அடைய முடியல. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். அவர் முடிவு வந்து ஸ்ட்ராங்காக எடுத்தார். அவர் வெற்றி கண்டார் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்துட்டாங்கல்ல, இந்த அரசியலுக்குள்ளே வந்து சரத்குமார்லேருந்து பல பேர் வந்துட்டாங்க. ஆனால் யாருக்குமே அந்த வெற்றி கிடைக்கல. அதான உண்மை. அப்படி இருக்கும்போது எல்லாரும் பின்னோக்கி போயிட்டாங்கல்ல, அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே தோல்வி கண்டுட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமா நடிகராக இருந்தார், சினிமா பிரபலமாக இருந்தார், 69 படம் நடித்தார், இன்றைக்கி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காந்துட்டாரு. நம்மளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40 படம் 50 படம்லாம் நடிச்சிருக்கோம், நம்ம ஏன் வரக்கூடாது அப்படின்னு வந்து லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட்லாம் ஓட்டினார். தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டினாங்க. லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு மக்கள் வேண்டி கேட்டுக்கிறதா? மக்கள் எங்கேயாவது லாரன்ஸ் அவர்கள் அரசியல் வரணும்னு வேண்டி கேட்டுப்பாங்களா? ஸோ போலியாக நீங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு தலைவனாவோ ஒரு மக்களுக்கு பிடித்தவனாவோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் காமிச்சிக்க முடியாது. மக்கள் உண்மையாலுமே உங்களை நேசிக்கணும். லாரன்ஸ் நிறையா விஷயம் நல்ல விஷயம் செஞ்சால் கூட அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சூர்யா அவர்களை பற்றி சமீபத்தில் சில சர்ச்சைகள், ஒரு வால் போஸ்ட்லாம் கூட ஒட்டினாங்க சூர்யா அவர்களை பற்றி. அரசியலுக்கு வரதை காலத்தாலும் தடுக்க முடியாது, காலம் முடிவு பண்ணி விட்டதுன்னு அவருடைய நற்பணி மன்றத்தில் ஒருத்தர் பேசினார். நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறவங்க சிவகார்த்திகேயன் அரசியல் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ தனுஷ்க்கும் அந்த அரசியல் ஆசை இருக்கா அப்படின்னா இருக்கலாம், நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மன்றம் சார்பாக என்ன சொல்கிறாங்க, நற்பணி மன்றம் சார்பாக ஒரு கொடி, நற்பணி மன்றத்துக்கு எதுக்கு கொடி? அதான் ஒரு அரசியல் கட்சினா அதுக்கு ஒரு கொடி தேவை, நற்பணி மன்றத்துக்கு ஒரு கொடி தேவையில்லை. அப்போ ஒரு கொடி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பின்னாடி ஏதோ டிசைன் பண்ணுறாங்க. அதாவது இன் ஃபியூச்சரில் நமக்கு அரசியல் அதுக்கு ஒரு அடித்தளம் ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் ஏதோ அன்னதானம்லாம் போடுறாரு பிரசாத் ஸ்டுடியோ, 200 பேருக்கு ஃபுல் மீல்ஸ் போடுறாரு, நிறைய பேருக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பறை முனியமாக மாறி, அப்புறம் வந்து அபினவ்னு ஒரு நடிகர் இருந்து போனார்ல, துளுவதில் இளமையில் நடித்தவர், அவரை மாதிரி ஆட்களுக்கு, இன்னும் நலிந்த கலைஞர்களுக்கு பல பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டு
செஞ்சுட்டு இருக்காரு. 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவத்துக்கு படிப்புக்கு எல்லாம் பண்ணுறார். நல்ல எண்ணங்களோட நல்ல விஷயங்களை பண்ணுறார். தனுஷ் மட்டுமா பண்ணுறாரா அப்படின்னா தனுஷ் மட்டும் பண்ணல, பல பேர் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் இன்றைக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த எண்ணங்கள் நிறைய இடங்களில் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு, அது பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் தனுஷ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. நல்ல மனிதர். சினிமாவில் அவருடைய உழைப்பு, அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அந்த ஃப்ரேம் பண்ணி ஒரு இடத்துல வந்து நிற்கிறதுக்கு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டியிருக்கார். தடைகளை, எல்லா அவமானங்களை எல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்காரு. ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் தான் அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு தகுதி அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் தனுஷும் நினைக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. கஸ்தூரி ராஜா சார் கேட்ட போட தனுஷ்ட தான் நீங்கள் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஆசை இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தான் அவருடைய கொடிகள்லாம் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் காரில் எல்லாம் கட்டிட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஃபார்வர்டாக வந்து தனுஷ் வராரு. அது அரசியல் வரவா அப்படின்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படி வந்தால் அந்த நம்ம எல்லாருக்கும் அந்த எம்ஜிஆருக்கு கிடைச்ச வெற்றி 50 வருஷம் கழித்து விஜய்க்கு கிடைச்ச வெற்றி எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் ரியாலிட்டி. இன்றைக்கி வந்து நாளைக்கு, அதாவது வந்து சிவகார்த்திகேயன் கூட வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன், கென் கருணாஸ் கூட அரசியலுக்கு வர்றதுக்கு கொடியெல்லாம் கூட டிசைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சராக வரணும்னா அவங்க வந்து சினிமா நடிகராக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அது மக்களுக்கு பிடித்த நாயகனா, மக்களுக்கு பிடித்த தலைவனா, எம்ஜிஆர் மாதிரி விஜய் மாதிரி மாறுறதுக்கு எத்தனை காலமாக இருக்கு பாருங்க. ஒரு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலம் ஒரு 50 வருஷம், அப்புறம் ஒரு நாயகன். ஸோ அந்த விஷயம் அவ்வளோ எளிதாக இன்றைக்கி இருக்கிற நடிகர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனுஷ் முயற்சி பண்ணலாம், வரலாம், நல்ல தலைவராக கூட வரலாம். காலம்தான் அதெல்லாம் நம்ம தீர்மானிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates.